10 வருஷம் ஆனாலும் இந்த ரெசிபி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. வாங்க இது செய்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, தனியா, மிளகா வத்தல், கருவேப்பிலை, ஜாதிபத்திரி, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து நம்ம பொடி பண்ணி மிக்சியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் 2 மீடியமான தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்றலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் மட்டுமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15-20 மினிட்ஸில் நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.